எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு இந்த வீடியோல கியர் பாக்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போறோம். இன்ஜின் சக்தி கிளட்ச் வழியாக கியர் பாக்ஸுக்கு செல்லுங்க. இன்ஜினோட சக்தி கிளட்ச் வழியாக கியர் பாக்ஸுக்கு செல்லும். லாரி ஸ்டார்ட் ஆனதும் இன்ஜினில் இருக்கக்கூடிய டார்க்கு கிளட்ச் மூலம் கியர் பாக்ஸுக்கு செல்லும். கியர் லிவர் இருக்கலாங்க. கியர் லிவர் மூலமாக நாம் கியரை மாற்றுகிறோம். அப்போது நம்ம இது என்ன மாதிரி லாரிகளில் நம்ம பயன்படுத்துவோன்னா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லாரிகளில் தான் இந்த மாதிரி நம்ம கியரை தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கிடுவோம். சரிங்களா? இதில் டிரைவர் கியர் லிவரை மூலம் கியர்களை மாற்றும்போது இது சின்க்ரோமெஸ் சிஸ்டம் மூலம் வேகத்திற்கேற்ப கியர் சுழற்சியை சமமாக்குகிறது. பார்த்துக்கோங்க இந்த மெத்தடு. கியர் சக்கரங்கள் எப்படி வேலை செய்கின்றன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கியருக்கும் தனி சுழற்சி விகிதம் உண்டுங்க. ஒவ்வொரு கியருக்கும் ஒரு தனி ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் அதிக டார்க் எடுத்துக்கிட்டு குறைந்த வேகத்தை கொடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கியரோட சக்கரமும் பெரிய சக்கரமாக இருக்கும். அப்புறம் ஃபிஃப்த்து கியர் குறைந்த டார்க் எடுத்துக்கிட்டு அதிக வேகத்தை கொடுக்குங்க. அதோட சக்கரம் சிறிய சக்கரமாக இருக்கும் ஃபிஃப்த்து கியருக்கு. அப்புறம் ஆக்சில் வழியாக இந்த நம்ம ஆக்சிலேட்டர் பெடலுங்கள அதான் ஆக்சில் வழியாக சக்கரங்களுக்கு சக்தி செல்லும். அதாவது கியர் மாற்றப்படும் அவற்றின் சுழற்சி விகிதம் மூலம் டிரைவ் ஷாஃப்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷனில் வழியாக சக்கரங்களுக்கு சக்தி அனுப்பப்படுகிறது. சரிங்களா? ட்ரக்கோட கியர் பாக்ஸோடைய சிறப்பம்சங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, 6 முதல் 18 வரை கியர்கள் வலிமையான ஏற்றத்தில் சரியான டார்க் கொடுக்க இருக்கும். பவர் டேக்கப்பும்பாங்க PTO, அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு உதவ இது இருக்கும். அப்புறம் லோ மற்றும் ஹை ரேஞ்ச் சிக்கலான நிலத்தில் தட்டுப்பாடின்றி ஓட்ட இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் கொண்ட கியர் பாக்ஸை. அப்புறம் இந்த கியர் பாக்ஸ் எப்படி நல்லா பயன்படுத்தணுங்கிறத சொல்லித்தரேன். கியர் மாற்றும் போது கிளட்சு முறையாக அழுத்த வேண்டும். அப்புறம் லாரி நிற்பதற்கும் ஆரம்பிப்பதற்கும் ஃபஸ்ட்டு கியர் மட்டுமே பயன்படுத்தவுங்க. அதாவது லாரி ஒரே இடத்துல நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கிங் கியர் போட்டு நிறுத்தலாம். நிற்கிற இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கியர் மட்டுமே தான் நீங்கள் பயன்படுத்தி அந்த லாரியை நகர்த்தணும். சரிங்களா? அப்புறம் அதிகமான வேகத்திலே கியர் போடக்கூடாது. என்ன ஆகும்னா, அதிகமான வேகத்தில் கியர் போடும்போது கியர் பாக்ஸ்களுக்கு சேதம் ஏற்படும். சரிங்களா? கிளட்ச் அமுக்கி முறையாக கையாளணும். அதெல்லாம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்குமே நன்றி.